வணக்கம் நண்பர்களே. எல்டோராடோன்னு சொல்லப்படுற தங்க நகரத்தை சேர்ந்த கரடியை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த கதையை சுருக்கமாக சொல்லணும்னா, லண்டன் நகரத்தில் வாழ்கிற பேசும் கரடியான பேடிங்டனுக்கு பெருநகரத்தில் ஒரு ஆன்டி கரடி இருக்குது. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சிஸ்டர் கடிதாசி போட்டதும் ஹென்றி குடும்பத்தோடு சேர்ந்து ஆன்ட்டியை பார்க்க கிளம்பிடுது பேடிங்டன். ஆனால் ஆன்ட்டி இவங்க வர்றதுக்கு முன்னாடியே காணாமல் போயிடுறாங்க. அவங்கள தேடி காட்டுக்குள்ளே போகும்போது பேடிங்டனும் ஹென்றி குடும்பமும் சந்திக்கிற சவாலான விஷயங்களை எப்படி சமாளிச்சாங்க, கடைசியாக ஆன்டி கரடியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றதை பற்றி சிறப்பான சிஜி காட்சிகளோட வெளிவந்த பேடிங்டன் இன் பெரு படத்தோட விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. எடுத்ததும் சில வருஷங்களுக்கு முன்னாடி அழகான காட்டில் மலை உச்சியில் இருந்த ஒரே ஒரு மரத்தில் சுவையுள்ள பழம் ஒன்று தொங்கிட்டு இருந்துச்சு. அதை எப்படியாச்சும் சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட சின்ன வயசு பேடிங்டன் தைரியமாக மரத்து மேலே ஏறி அந்த பழத்தை பறிக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனால் பாவம் கிளவு உடஞ்சி கீழே ஓடுற ஆற்றுல விழுந்துடுச்சு. அதில் ஒரு மரக்கட்டையை பிடிச்சிக்கிட்டு முழுகாமல் தப்பிச்சாலும் ஆறு ஓடுற வேகத்தில் மிகப்பெரிய அருவி பக்கம் இழுத்துட்டு போகுது. அப்போ என்ன பண்ணுறதுன்னே புரியாமல் முழிச்ச பேடிங்டனை பெரிய கரடி ஒன்று காப்பாத்திடுது. அதை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் பத்திரமா பாதுகாக்குது பெரிய கரடி. இந்த பயமுள்ள சுயநினைவுக்கு திரும்பினதும் நொறுகு தீனியை கொடுத்துவிட்டு உனக்கு எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா காட்டுத்தனமாக கத்து, நீ எங்கே இருந்தாலும் நிச்சயமாக உனக்கு உதவி பண்ண நான் வருவேன்னு சொல்லுது பெரிய கரடி. இந்த பெரிய கரடி பேரு லூசி. இப்போ நிகழ்காலத்துல பேடிங்டன் லண்டன் நகரத்துல ஹென்றி பிரவுன் குடும்பத்துல ஒருத்தரா வாழ்ந்துகிட்டு இருக்கு. பயமுள்ள பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுக்கிறதுக்கே பெரிய கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. 10 ரூபா காயினை உள்ள போட்டு படுபயங்கரமா போச கொடுக்குது. ஆனா பாவம் ஒரு போட்டோ கூட உருப்படியா வரல. சரின்னு அங்கிருந்து வீட்டுக்கு வந்தா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பேடிங்டனுக்கு பாஸ்போர்ட் வந்துருச்சுன்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இனிமே நீ இங்கிலாந்து நாட்டோட பிரஜைன்னு சந்தோஷமா சொல்றாங்க. அதை கேட்டு ஹென்ரியோட குடும்பமும் மகிழ்ச்சி அடையுது. அப்போ பேடிங்டனுக்கு விலை உயர்ந்த குடைய பரிசா கொடுக்கறாங்க. அதை விரிச்சு பார்க்கும்போது கரெக்டா மழை பெய்யுது. அதே சமயம் ஹென்ரியோட பொண்ணு ஜூடி மேல் படிப்புக்காக காலேஜுக்கு போறாங்க. ஆனா பாவம் பொண்ணு பிரிஞ்சு இருக்கணுமேனு அம்மா மேரி வருத்தப்படுறாங்க. அவங்களோட பையன் ஜானத்தன் வீடே கதின்னு சோம்பேறித்தனத்தோட உச்சமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கெல்லாம் மிஷினை கண்டுபிடிச்சி கேம் விளையாடுறதையே பொழப்பா வச்சிருக்கான். அவனை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்க அம்மாவும் அப்பாவும். ஆனா இந்த பயப்புள்ள அவங்கள வெளியே தள்ளி கதவை சாத்திடுறான். சரின்னு அம்மா போய் குடும்பத்தையே அழகான ஓவியமா வரைகிறாங்க. எல்லாரும் ஒன்னா ஒரே சோஃபால உட்காரணும்னு ஆசைப்படுறாங்க. அடுத்து ஹென்ரியோட இன்சூரன்ஸ் ஆஃபீஸில் புதுசாக வந்த அமெரிக்க முதலாளி பழைய பஞ்சாங்கத்தை பின்தொடராமல் ரிஸ்க் எடுக்க தயாரா இருங்கன்னு அறிவுரை சொல்லிட்டு போறாங்க. அடுத்து அவங்க வீட்டில் இருக்க பாட்டிமா என்ன வேலை செய்யணும்னு லிஸ்ட் போட்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்தனியாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த குடும்பத்தில் ஒருத்தனா நானும் இருக்குன்றதை நினச்சி சந்தோஷமா பெருவில் இருக்க ஆன்டி லூசிக்கு லெட்டர் எழுதுது பேடிங்டன். அப்போ பெருவில் இருந்து பேடிங்டனுக்கு ஒரு லெட்டர் வருது. அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க மேரி. அதில் வயசான கரடிகளை கவனிச்சுக்கிற ஆசிரமத்தில் லூசி சந்தோஷமாக தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் சில நாட்களாகவே அவங்க உன்னை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்னால முடிஞ்சா அவங்கள வந்து பாருன்னு சிஸ்டர் கிளரிசா எழுதியிருக்காங்க. இதை பற்றி ஹென்றி குடும்பத்துக்கிட்ட பேடிங்டன் சொன்னதும் நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேடிங்டன் கூட பெருவுக்கு போலாம்னு யோசனை சொல்றாங்க மேரி. அங்க ஆபத்தான காடுகள்லாம் இருக்கே, அது பெரிய ரிஸ்க் ஆச்சேன்னு யோசிக்கிறாரு ஹென்றி. ஆனா அவங்க முதலாளி சொன்னா போல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்க கூடாதுன்றத நினைவு கூர்ந்து நாம போலாம்னு முடிவெடுத்து சொல்றாரு. அதை கேட்டு மேரி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இதை பத்தி அந்த தெருவில் பழைய பொருட்களை விற்கிற கடையை வச்சிருக்க குரூபர் கிட்ட போய் சொல்லுது பேடிங்டன். அவர்கிட்ட பெருமையோட பாஸ்போர்ட்டை காட்டுது. அதை பார்த்து சூப்பர்பா, உனக்காக நான் ஒரு பொருளை எடுத்துட்டு வரேன்னு உள்ள போறாரு. அந்த சமயம் ஷெல்ஃப்ல இருக்க ஒரு பொம்மையை பார்க்குது பேடிங்டன். அது கரடி போல கத்துற மாதிரி யோசிச்சதும் பெருவுல இருக்க காடுகள் பேடிங்டனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்போ குரூபர் பெரு நாட்டுல என்னென்ன இருக்கு எங்கெங்க போகணுன்றத பத்தி ஒரு புக்கை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அவர்கிட்ட இந்த சிலையை பத்தி கேட்டா பெருசா எதுவும் தெரியலன்னு சொல்றாரு. அப்படின்னா இதை பற்றி நான் ஆன்டி லூசி கிட்டேயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லுது பேடிங்டன். இது இப்படி இருக்க ஆன்டி லூசி பேடிங்டன் வர விஷயத்த கடிதாசி மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக போய் சிஸ்டர் கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு உற்சாகமாக பாட்டு பாடி பேடிங்டனுக்காக இடத்தையே சுத்தம் பண்ணுறாங்க சிஸ்டரு. இந்த பக்கம் ஃப்ளைட்டில் கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு ஹென்ரியை தூங்க விடாமல் பெரு நாட்டுக்கு வந்து சேருது பேடிங்டன். அங்கே பாஸ்போர்ட்டில் இருக்க ஃபோட்டோவை பார்த்து பேடிங்டனை சந்தேகப்படுறாரு ஆஃபீஸர். உடனே கண்ணாடியில் மூஞ்ச ஒட்டி காமிச்சு நான் தான் இதுன்னு அடையாளப்படுத்துது. சரின்னு பாஸ்போர்ட்டில் சீல் அடித்து பேடிங்டன் அனுப்பி வைக்கிறாரு ஆஃபீஸர். அங்கேருந்து அழகான காடுகளை பார்த்து ரசிச்சுக்கிட்டே சின்ன சின்ன பசங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஜாலியாக வருது பேடிங்டன். கொஞ்சம் தூரம் கடந்து வந்ததும் எல்லாரும் அசதியில் தூங்கிடுறாங்க. ஆனால் பேடிங்டன் மட்டும் அது வாழ்ந்த காடுகளை மோப்ப முடிச்சு சந்தோஷப்படுது.
அங்கிருந்து வயசான கரடிகள் தங்கியிருக்க முகாமுக்கு வந்து சேர்றாங்க. அப்போ பேடிங்டன் மட்டும் ஆண்ட் லூசியை பார்க்க ஆர்வமா ஓடி போகுது. அங்க இருக்க மற்ற கரடிகளுக்கு வணக்கம் சொல்லிட்டு ஆண்ட் லூசியோட ரூம் எங்கன்னு கேட்க, அந்த பக்கமா போப்பா ஆனான்னு சொல்றதுக்குள்ளேயே பேடிங்டன் ஓடிடுது. ஆசாசையா ரூம்குள்ள போய் ஆன்டி லூசியை தேடினா அவங்கள காணோம். என்னாச்சுன்னு சிஸ்டர் கிட்ட கேட்டா, எங்களுக்கும் தெரியலப்பா, உன்னை பார்க்க அவங்க ஆர்வமா தான் இருந்தாங்க, ஆனா ஒரு மேப்பை வச்சு அவங்க எதையோ ஆராய்ஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, நாங்களும் எதுவும் பெருசா கண்டுக்கல. ஆனா அடுத்த நாளே அவங்க காணாம போயிட்டாங்க. உடனே அவங்கள தேடி கண்டுபிடிக்க ஆட்களை அமிச்சோம். அப்போ ஆத்தங்கரையோரமா அவங்க கண்ணாடியும் பிரேஸ்லெட்டும் தான் கிடைச்சதுன்னு காட்டுறாங்க. அதை பார்த்து நிச்சயமா அவங்க ஏதோ பிரச்சனையில சிக்கியிருக்காங்க, உடனே அவங்கள காப்பாத்தி ஆகணும்னு சொல்லுது பேடிங்டன். இவ்வளோ பெரிய காட்டில் எங்கேருந்துப்பா அவங்கள தேடுவேன்னு சிஸ்டர் வரைபடத்தை காட்டினதும் எல்லாருமே நம்பிக்கையை இழந்துடுறாங்க. அப்போ நீங்க பயண களைப்பில் இருப்பீங்க, எல்லாரும் போய் ஓய்வெடுங்கன்னு அனுப்பிச்சு வச்சுட்டு பேடிங்டன் கிட்ட நிச்சயமா ஆண்ட் லூசி உனக்காக எதனா ஒன்று விட்டு போயிருப்பாங்க, அதை தேடி கண்டுபிடி, அது மூலமா நாம ஆண்ட் லூசியை தேடுவோம்னு சொல்றாங்க சிஸ்டர். சரின்னு அன்னைக்கு நைட்டு மெழுகுவத்தியை எடுத்துக்கிட்டு போய் ஆண்ட் லூசி ரூம்ல எதனா தடயம் கிடைக்குதான்னு தேடி பார்க்குது பேடிங்டன். அவங்க போட்டோ பின்னாடி வச்சிருக்க மேப்பை கவனிக்காம தரையை தட்டி பார்க்குது. அப்போ கட்டையில அடி வாங்கி டேபிள்ல முட்டி மோதி போட்டோவை கீழே தள்ளிடுது. அதுல இருக்க மேப்பை பார்த்து ஆண்ட் லூசியை கண்டுபிடிக்க தடயம் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுது. அடுத்த நாள் காலையில இந்த மேப்பை கொண்டு போய் ஹென்றி குடும்பத்துக்கிட்டையும் சிஸ்டர் கிட்டையும் காட்டுது. அதுல ரூமி ராக்குன்ற இடத்துல என்ன தேடுங்கன்னு எழுதி வச்சிருக்காங்க ஆண்ட் லூசி. அதை கண்டுபிடிச்சி சொல்றா ஜூடி. இதை பத்தி சிஸ்டர் கிட்ட கேட்டா, அந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியும், ஆனா அங்க என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க சிஸ்டர். அப்போ உங்க ஆளுங்களை அனுப்பி அங்க தேட சொல்லுங்கன்னு கேட்கிறாரு ஹென்றி. இங்க இருக்க யாரும் காட்டுக்குள்ள போக மாட்டாங்கன்னு பீதியிலே சொல்றாங்க சிஸ்டர். அப்ப நம்மளால மட்டும் எப்படி போக முடியும்னு ஹென்ரியும் கையை விரிச்சதும், நானே போய் ஆண்ட் லூசியை தேடுகிறேன்னு சொல்லுது பேடிங்டன். அதனால வேற வழி இல்லாம ஹென்ரியும் குடும்பத்தோட வரன்னு ஒத்துக்கிறாரு. அதுல பாட்டிமா மட்டும் நான் இங்கேயே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. சரின்னு எல்லாரும் கிளம்பும் போது மேரி கிட்ட ஒரு லாக்கெட் செயினை கொடுத்து, இதனால உங்களுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும், அதனால கழுத்திலேயே மாட்டிக்கோங்கன்னு சொல்றாங்க சிஸ்டர். சரின்னு சந்தோஷமா வாங்கிட்டு கிளம்புறாங்க மேரி. அங்கிருந்து ரூமி ராக்குன்ற இடத்துக்கு போக படகை தேடி வராங்க மொத்த கும்பலும். அப்போ கலவரமா என்ட்ரி கொடுக்கறாரு ஹண்டரு. கரடியோட வந்த குடும்பத்துக்கிட்ட, உங்களுக்கு இந்த இடத்த நாங்க சுத்தி காட்டுறோம், எங்களை நம்பி வாங்கன்னு கூப்பிடுறாரு. நாங்க சுத்தி பார்க்க வரல, ரூமி ராக்குன்ற இடத்துக்கு போகணும்னு சொல்லுது பேடிங்டன். எங்களால அங்க போக முடியாது, வேற எதனா படகு கிடைக்குதா பாருங்கன்னு சொல்றாரு ஹண்டரு. அவர்கிட்ட ஆண்ட் லூசியை பத்தி சொல்லி உதவி கேட்குது பேடிங்டன். அதை கேட்டு வேற வழி இல்லாம உங்களை நான் அழைச்சிட்டு போறேன்னு ஒத்துக்கிறாரு ஹண்டர். அந்த படகுல அவரோட பொண்ணு ஜீனாவும் இருக்கா. ஒரு வழியா அங்கிருந்து மொத்த கும்பலையும் கூட்டிட்டு கிளம்புனதும் ஹென்றி வீராவேசமா போச கொடுத்து பொண்ணுகிட்ட போட்டோ எடுக்க சொல்றாரு. எப்பா, இந்த காட்டுல ஏகப்பட்ட ஆபத்துகள் இருக்கு, அதனால நான் சொல்றபடிதான் நடந்துக்கணும், சரி வாங்க உங்களோட ரூமை காட்டுறேன்னு கூப்பிடுறாரு ஹண்டர். எல்லாரும் போய் இந்த படகுல இருக்க அழகான ரூமை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அங்க இருக்க ஒரு போட்டோல தங்க கட்டியை பிடிக்கிற மாதிரி ஒரு கையை பார்த்து, இதே போல உங்க கையில ஒரு டாட்டூ இருக்குல்லன்னு கேக்குறாங்க மேரி. அதை பார்த்து ஹென்றி கிண்டல் பண்ணதும் ஹண்டர் செம்ம கடுப்பா வராரு. இத வம்சாவழியா நாங்க போடுற டாட்டூ, எங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லார் உடம்புலயும் இந்த டாட்டூ இருக்கும், அதனால இந்த டாட்டூவை பத்தி தப்பா பேசாதீங்கன்னு அதட்டி சொல்றாரு. அடுத்து அவங்களுக்கு இன்னொரு ரூமை காட்டினதும் அதுல இருக்க பெரிய சிலந்தியோட போட்டோவை பார்த்து பயப்படுறாரு ஹென்றி. அவருக்கு 8 கால் பூச்சினாலே பிடிக்காது, அதனாலதான் பயப்படுறாரு, நீங்க விட்டு தள்ளுங்கன்னு சொல்றாங்க மேரி. அப்போ ஹண்டரு அவரோட அறைக்கு வந்ததும் போட்டோல இருக்க அவரோட அப்பா, இந்த வாட்டியாச்சும் நம்ம சபதத்தை நிறைவேற்றுடா மகனேன்னு சொல்ற மாதிரி நினைச்சு பாக்குறாரு. வெளியே பொண்ணு கூட சேர்ந்து எதனா கேம் விளையாடலாம்னு வராங்க மேரி. இந்த பயணத்தை பத்தின குறிப்புகளை எழுத வேண்டி இருக்கு, அதனால விளையாட வரலன்னு மறுத்துடுறா ஜூடி. அடுத்ததா பேடிங்டன் ஆசிரமத்தில் இருக்க ஆயாக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லலாம்னு பார்த்தா லைன் சரியா கிடைக்க மாட்டேங்குது. பக்கத்துல வந்த சிஸ்டர் கிட்ட, இந்த பில்டிங்ல சிக்னல்ல தடுக்க எதனா மின்காந்த அலைகள் இருக்கான்னு கேக்குறாங்க பாட்டிமா. நீங்க சந்தேகப்படுற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சந்தேகப்படும்படியாவே சொல்லிட்டு போறாங்க சிஸ்டரு. இந்த பக்கம் ராத்திரி நேரம் வந்ததும் படகை ஓரம் கட்டிட்டு நாம அடுத்த நாள் காலையில ரூமி ராக் இடத்துக்கு போயிடுவோம், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பார்ட்டி வைப்போம்னு சொல்றாரு ஹண்டரு. அதை கேட்டு எல்லாரும் சந்தோஷமா சேர்ஸ் அடிக்கிறாங்க. ஆனா பேடிங்டன் மட்டும் ஒட்டுமொத்த கிளாஸையும் குடிச்சிருது. அப்போ அது கையில இருந்த பிரேஸ்லெட்டை கவனிச்ச ஹண்டரு, ரூமி ராக்ல என்ன இருக்குன்னு தெரியுமான்னு கேக்குறாரு. அது தெரியாம தானே உன் கூட வந்திருக்கோம்னு எல்லாரும் முழிக்க, அங்கதான் தங்க நகரமான எல்டோராடோவுக்கு போற நுழைவு வாயில் இருக்குன்னு சொல்றாரு ஹண்டரு. அதெல்லாம் வெறும் கட்டுக்கதைன்னு சொல்றா ஜீனா. ஆனா ஆண்ட் லூசி எதுக்காக எல்டோராடோவை தேடி போனோம், அவங்களுக்கு தங்கத்து மேல எந்த ஒரு ஆர்வமும் இல்லைன்னு சொல்றான் பேடிங்டன். அப்படியே இருந்தாலும் எல்டோராடோலாம் பொய்ப்பா, இது நாள் வரைக்கும் யாருமே அதை பார்த்தது இல்லைன்னு சொல்றாரு ஹென்றி. அவங்களுக்கு ஒரு புத்தகத்தை காட்டி, ஸ்பானிஷ் நாட்டோட படை வீரர்கள் இந்த நாட்டை ஆக்கிரமிக்கும் போது
இன்காஸ்னு சொல்லப்படுற பழங்குடி மக்கள் அவங்க வச்சிருந்த மொத்த தங்கத்தையும் கொண்டு போய் இந்த காட்டை பாதுகாக்கிற ஆத்மாக்கள் கிட்ட கொடுத்ததாக தகவல் இருக்கு. அவங்கள கண்டுபிடிக்க இந்த பிரேஸ்லெட் தான் ஒரே வழின்னு போட்டிருக்கு. அது இப்ப பேடிங்டன் கையில இருக்குன்னு காட்டுறாரு ஹண்டர். நிச்சயமா இது போலியா தான் இருக்கும்னு ஹென்றி சொன்னாலும் பேடிங்டன் கிட்ட இருந்து அதை புடுங்கி 2 மணி நேரத்துல நான் இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு சொல்றேன்னு கேட்கிறாரு ஹண்டர். அதுவும் சரின்னு ஒத்துக்குது. அப்போ எல் டொராடோவை தேடி போற யாருமே உயிரோட இருந்ததா சரித்திரமே கிடையாதுன்னு சொல்றா ஜீனா. அதை கேட்டு நிச்சயமா ஆண்ட் லூசியா நாம எல் டொராடோவை தேடுறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லுது பேடிங்டன். சரின்னு அந்த பிரேஸ்லெட்டை வாங்கி எடுத்துட்டு போய் ஆராய்ச்சி பண்றாரு ஹண்டரு. அதுல பேடிங்டன் குரூபரோட கடையில பார்த்த சிலையோட அச்சு இருக்கு. அப்போ என்னப்பா எதனா கண்டுபிடிச்சான்னு போட்டோல இருந்த நைனா வந்து கேட்கற மாதிரி யோசிச்சு பார்க்கறாரு ஹண்டர். இன்னும் எதுவும் தெரியலையேன்னு பதில் சொல்லும் போது ஜீனா வந்துடுறா. என்னப்பா உங்க கண்ணுக்கு மறுபடியும் முன்னோர்கள்லாம் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்களா? தயவு செஞ்சு இந்த எல்டோராடோவை தேடுறதை விட்டு நாம திரும்பி போயிடலாம்னு சொல்றா. அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டு படகை கட்டி போட்டிருந்த கயிறை அவுத்து விட சொல்றாரு. இதை கேட்டு போட்டோல இருந்த ஆத்மா ஹண்டரை கண்டமேனிக்கு திட்டுது. ஆனா கயிறை அவுக்க போன ஜீனாவை கரையிலே விட்டு அங்கிருந்து படகை எடுத்துட்டு கிளம்புறாரு ஹண்டர். அதை பார்த்து எப்போ உனக்கு படகை ஓட்ட தெரியாது, ஒழுங்கா திரும்பி வந்துருன்னு கூப்பிடுறா ஜீனா. நிச்சயமா உனக்காக நான் நாளைக்கு திரும்பி வருவோமான்னு சொல்லிட்டு போறாரு. அப்போ படகோட பாய்மர கம்பி வந்து அவர் அடிச்சு கீழே தள்ளிடுது. இது தெரியாம ஹென்றி குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. பேடிங்டன் ஊஞ்சல் கட்டி அதுல தூங்குறதுக்கு போராடுது. ஆனா கஷ்டப்பட்டு கீழே விழுந்து அடி வாங்கி மிதி வாங்கி படுத்துருது. அடுத்த நாள் காலையில எல்லாரும் எந்திரிச்சதும் சாப்பாடு எப்படா தருவாங்கன்னு உக்காந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பேடிங்டன் மட்டும் ஜீனாவையும் ஹண்டரையும் தேடி போகுது. உள்ள ஆளை காணோம்னதும் கப்பலை ஓட்டுற ஸ்டேரிங் வீலை பிடிக்குது. அப்போ ரேடியோ ஒயர்ல மாட்டி ஏடா கூடமா தொங்கிட்டு இருக்கு. அந்த சமயம் படகு வேற பாறைகள் நிறைஞ்ச பாதையில போகுது. அதை கவனிச்சு ஸ்டேரிங் வீலை சரியா திருப்பினாலும் பாறைகள்ல மோதி படகு ஏடாகூடமா திரும்புது. இதை பார்த்து பதறி போன ஹென்ரியோட குடும்பம் லைஃப் ஜாக்கெட்டை தேடுறாங்க. அப்போ ஸ்டேரிங் வீல்ல மாட்டின பேடிங்டனும் தனியா கீழே உருண்டு போகுது. ஒரு இடத்துல முட்டி மோதி விடுபட்ட பேடிங்டன் லைஃப் ஜாக்கெட்டை கண்டுபிடிச்சு எல்லாருக்கும் தந்துடுது. அப்புறம்டா மொத்த கும்பலும் அதை மாட்டிக்கிட்டு தண்ணியில எகிரி குதிச்சிடுறாங்க. ஆனா பேடிங்டன் மட்டும் ஆண்ட் லூசியோட கண்ணாடியை எடுத்துட்டு வரன்னு போகுது. அந்த சமயம் படகு முழுசா உடஞ்சு போய் தண்ணியில மூழ்கிடுது. ஆனா பேடிங்டன் சாமர்த்தியமா கண்ணாடியை எடுத்துக்கிட்டு பியானோவை பிடிச்சி மேலே வந்துடுது. அங்கிருந்து எல்லாரும் கரைக்கு வந்ததும் இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. ஆளாளுக்கு ஒரு யோசனையை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பேடிங்டன் மட்டும் நாமளே ரூமி ராக்கு இடத்துக்கு போயிடலாம்னு சொல்லுது. அதை கேட்ட ஹென்றி, எப்பா நீ காட்டில் வளரல, லண்டன்ல வளர்ந்த கரடி, அதை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்றாரு. என்னதான் காட்டுல இருந்து கரடியை தூக்குனாலும் கரடி திரும்பி காட்டுக்கு வந்துச்சுன்னா அதோட வேலையை பார்க்கும். அதனால என்ன நம்பி வாங்க. ஆனா என்ன நடந்தாலும் செவப்பு முற்கள் நிறைந்த பழத்தை மட்டும் தொட்டுறாதீங்கன்னு சொல்லுது. இது இப்படி இருக்க ஆசிரமத்தில் இருந்த பாட்டிமா இவங்களை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணி முடியாம போகுது. அப்போ ஹை வோல்டேஜ் கரண்ட் இருக்க ஒயரை கண்டுபிடிச்சு அது எங்க போகுதுன்னு தேடுறாங்க. ஆசிரமத்தில் இருக்க இடுக்கெல்லாம் சுத்தி கடைசியா ஒரு பியானோக்கு பின்னாடி அந்த ஒயர் போகுது. அங்க என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு முயற்சி பண்ணும்போது சிஸ்டர் வந்துடுறாங்க. அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டா இது ஒரு ரகசிய அறை, அதுல என்ன இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது, ஆனா நீங்க சந்தேகப்படும்படியா எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்கும்போது தாண்டா எனக்கு சந்தேகப்படணும்னே தோணுதுன்னு முடிவு பண்றாங்க பாட்டிமா. அந்த பக்கம் ரூமி ராக்கை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி காட்டுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் வளர்த்திக்கிட்டு இருக்கு பேடிங்டன். கூட சேர்ந்து ஹென்ரியோட குடும்பமும் அலபாஞ்சுக்கிட்டு இருக்கு. இவங்கள புதருக்குள்ள மறைஞ்சிருந்த 4 மர்ம ஜீவன்கள் கண்காணிச்சுக்கிட்டு இருக்குங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து ஹென்றி குடும்பத்துக்கிட்ட எப்பா எனக்கு வழி தெரியாதுன்னு ஒத்துக்குது பேடிங்டன். அந்த சமயம் மழை வேற பெய்ய தொடங்குது. அதனால பெரிய மரத்துக்கடியில எல்லாரும் பதுங்கிடுறாங்க. பேடிங்டன் மட்டும் மேலே ஏறி படுத்துக்குது. அது கனவுல ஆண்ட் லூசியை கண்டுபிடிச்சி என்னை விட்டு எங்க காணாம போயிட்டீங்கன்னு கேக்குது பேடிங்டன். நீதான் இப்ப தொலைஞ்சு போயிருக்க, அதனால வழியை கண்டுபிடிக்கிற வேலையை பாருன்னு சொல்றாங்க ஆண்ட் லூசி. அதை கேட்டு கனவு கலைஞ்சு பார்த்தா கொடை ஒரு ஓரமா இருக்கு. சரின்னு அதை எடுக்கலாம்னு போனா கிளைய தாண்டி கீழே விழுந்துருது. அங்கிருந்து உருண்டு பிறண்டு ஆத்துல வந்து விழுது. நல்ல வேலை கொடை மேல விழுந்ததுனால அதை படகா பயன்படுத்தி நீந்தி வருது பேடிங்டன். பக்கத்துல இருக்க கரைக்கு வந்து சேர்ந்ததும் அங்க இருக்க மிகப்பெரிய சிலையை பார்த்து வாயை புலகுது. இது நம்ம குரூபரோட கடையில பார்த்த சிலை மாதிரியே இருக்கேன்னு ஆச்சரியப்படுது. அப்போ தோண்டி தொலைங்கி கஷ்டப்பட்டு இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்த ஹண்டரை பார்த்ததும் பயங்கரமா சந்தோஷப்படுது பேடிங்டன். அதுகிட்ட இந்த இடம் தான் ரூமி ராக்குன்னு சொல்றாரு ஹண்டர். அப்போ ஆண்ட் லூசி எங்கன்னு கேக்குது பேடிங்டன். இது எல்டோராடோவுக்கு போற நுழைவு வாயில். ஆண்ட் லூசியை காணோம்னா நிச்சயமா அவங்க எல்டோராடோவுக்கு தான் போயிருப்பாங்கன்னு சொல்றாரு ஹண்டர். அது மட்டும் இல்லாம பேடிங்டன் கிட்ட இருந்து புடுங்கின பிரேஸ்லெட்டை காமிச்சு எல்டோராடோவுக்கு போற பாதையை கரடி தான் காட்டும்னு இதுல சொல்லியிருக்காங்க. அப்போ நீ தான் கரடியாச்சே, எனக்கு வழியை காட்டுன்னு கேட்கிறாரு ஹண்டர். அது தெரிஞ்சா நான் முன்னாடியே போயிருக்க மாட்டேனா? இப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்க கீழே உக்காந்தா செவப்பு முள் இருக்க பழத்து மேல உட்காந்து முள்ளு குத்தி பதறி கத்துது. அதோட சத்தம் கேட்டு ஆண்ட் லூசி திரும்பி குரல் கொடுக்கறாங்க.
அப்பதான் சின்ன வயசுல அவங்க சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நான் எந்த பிரச்சனையில சிக்கியிருந்தாலும் காட்டுத்தனமா கத்துனா போதும், அவங்க உதவிக்கு வருவாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் கத்துது பேடிங்டன். அப்போ திரும்பி அவங்க கத்துற சத்தம் கேட்டு அந்த வழியா போய் பார்க்கலாம்னு சொல்லுது. இது இப்படி இருக்க ஆசிரமத்துல நைட்டு தூங்குற மாதிரி நடிச்ச பாட்டிமா ரகசிய ரூம்ல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வராங்க. அங்க இருக்க பியானோல ஒரு பட்டன் அழுத்தினதும் ரகசிய கதவு திறந்து உள்ள நுழைஞ்சிடுறாங்க. ஆனா ஏற்கனவே அங்க இருந்த சிஸ்டர் பாட்டிமாவை பார்த்ததும் உண்மையை சொல்லிடுறாங்க. மேரிக்கு கொடுத்த லாக்கெட்ல நான் ஒரு டிராக்கர் டிவைஸை வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அவங்க சரியான பாதையில தான் போயிருந்தாங்க, ஆனா இப்போ தவறான பாதையில திரும்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா காவல்துறையை கூப்பிட வேண்டியதுதான்னு போனை எடுத்தா அவங்கெல்லாம் காட்டுல இறங்கி தேட மாட்டாங்க, நாமளே போவோம்னு வண்டி சாவியை காட்டுறாங்க சிஸ்டர். அந்த பக்கம் ஹென்றி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவர் மேல எறும்புகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை ஒரு மிருகம் நக்கி தின்னுக்கிட்டு இருக்கு. உடனே எந்திரிச்சு அதை பார்த்து பதறி கத்துறாரு ஹென்றி. அதை கேட்டு மற்றவங்களும் எந்திரிச்சிடுறாங்க. அப்போ புதர்ல யாரோ வரதை பார்த்து எல்லாரும் அட்டாக் மோட்ல நிக்க, மேரி மட்டும் சின்ன குச்சியை எடுத்துக்கிட்டு போய் உள்ள இருக்கிறவங்கள தாக்குறாங்க. ஆனா வந்தது ஹண்டரோட பொண்ணு ஜீனான்னு தெரிஞ்சதும் மன்னிப்பு கேட்கறாங்க. நல்ல வேளை உங்க பையன் போட்டிருக்க சென்ட்டை வச்சுதான் உங்களையே கண்டுபிடிக்க முடிஞ்சது. முதல்ல நீங்க என்னோட அப்பாவை பத்தியும் எங்க குடும்பத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா ஜீனா. எல் டொராடோவை பத்தி கேள்விப்பட்ட எங்க மூதாதையர் அதை கண்டுபிடிக்க ஒரு படையோட கிளம்பி வந்தாரு. அவரோட சேர்ந்து எல்லாரும் பசி தாங்க முடியாம இறந்து போனாங்க. அவரோட சந்ததியர்களும் அவரை போலவே தங்கத்தை தேடி வந்து உயிரை விட்டாங்க. கடைசியா எங்க அப்பாவும் நான் சின்ன வயசா இருக்கும்போதே தங்கத்தை தேடி போனாரு. ஆனா பல வருஷம் கழிச்சு கஷ்டப்பட்டு உயிர் பொழைச்சு வந்தாரு. இனிமே தங்கம் முக்கியம் இல்ல, நான் தான் அவரோட புதையல்னு சொல்லி சாதாரண வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாரு. ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் தங்கத்தை எடுக்கணும்னு பேராசையோட இருக்காரு. அதனால நாம திரும்பி போடுறதுதான் நல்லது. சரி, பேடிங்டன் எங்கன்னு கேக்குறா ஜீனா. அப்பதான் மரத்து மேல அதை காணோம்னு எல்லாரும் பாக்குறாங்க. அதே சமயம் ஆண்ட் லூசியோட சத்தத்தை வச்சு வழியை கண்டுபிடிச்சு போது பேடிங்டன். அது பின்னாடியே கயத்து பாலத்து மேலே ஏறி வந்த ஹண்டரு அவரோட மூதாதையர் ஆத்மா சொல்றபடி நம்மளை யாரும் பின்தொடரக்கூடாதுன்னு கயத்து பாலத்தை வெட்டி விட்டுடுறாரு. அங்கிருந்து ஒரு குகையில உட்காந்து நெருப்பு மூட்டி ஓய்வு எடுக்கும்போது சீக்கிரமா தங்கத்தை கண்டுபிடிச்சு இந்த கரடியை கொண்டு வேக வச்சு தின்னுடலாம்னு சொல்றாரு மூதாதையரோட ஆத்மா. இப்போதைக்கு அதை கொண்டு தின்ன முடியாது, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்றாரு ஹண்டரு. அதை பார்த்து யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குது பேடிங்டன். உயரமான இடத்துல இருக்கிறதுனால மூளை கொஞ்சம் குழம்பிருக்கு போலன்னு சொல்றாரு ஹண்டர். அப்போ சரி வாங்க நாம ஆண்ட் லூசியை தேடி கிளம்பலாம்னு சொல்லுது பேடிங்டன். சரின்னு நெருப்பு அணைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. அதுல இருந்து வர புகையை வச்சு ஜீனா இவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடுறா. ஆனா கயத்து பாலம் அருந்து கிடக்கிறத பார்த்து எப்படி அந்த பக்கமா போறதுன்னு யோசிக்கிறா. இருந்தாலும் பரவாயில்லன்னு மொத்த கும்பலும் அந்த இடத்துக்கு வந்து சேர சரியான டைமிங்ல சிஸ்டரும் பாட்டிமாவும் பிளைன் எடுத்துக்கிட்டு வராங்க. அதை பார்த்து இவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் மலை மேலே ஏறி ஆண்ட் லூசியை தேடி வருது பேடிங்டன். அங்க பழம்பெரும் நகரம் இருக்கு. கடைசியா ஒரு இடத்துக்கு வந்து கத்தனதும் அதோட எதிரொலி தான் கேக்குதே தவிர்த்து ஆண்ட் லூசியோட சத்தம் கிடையாது. அங்க மிகப்பெரிய செவுரு இருக்கிறத பார்த்து இதை தாண்டி எப்படி போறதுன்னு யோசிக்குது பேடிங்டன். அதே போல இப்ப வரைக்கும் ஆண்ட் லூசியோட குரலை கேட்கல, தான் குரலை தான் கேட்டோம்னு புரிஞ்சு வருத்தப்படுது. அப்போ மேலே ஏறி வந்த ஹண்டரு பேடிங்டனை தள்ளிவிட்டு எல் டொராடோ எங்க இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்காரு. அவர் வித்தியாசமா நடந்துக்கிறத கவனிச்சு பதறி போது பேடிங்டன். ஆனா அது கீழே விழுந்த இடத்துல ஒரு தடயத்தை கண்டுபிடிச்சிருது. அங்க ஆண்ட் லூசி கொடுத்த பிரேஸ்லெட்டை பயன்படுத்தி கதவை திறக்கலாம்னு தெரிஞ்சுக்குது. அதை கவனிச்ச ஹண்டரு ஒழுங்கா பிரேஸ்லெட்டை கொடுத்துருன்னு கேட்கறாரு. ஆனா அவரு வெறித்தனமா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேடிங்டன் முடியாதுன்னு மறுத்துருது. உடனே கத்தியை காமிச்சு மிரட்டினதோ அது கொடையை விரிச்சு கத்தியை பறக்க விடுது. அப்புறப்டா அவர்கிட்ட சிக்காம அங்க இருந்து தப்பிச்சு ஓடுது. அதே சமயம் பிளெயின்ல ஏறி பேடிங்டனை தேடிக்கிட்டு வராங்க மொத்த கும்பலும். ஆனா இந்த பிளெயின் காயலாங்கடைக்கு போடுறதுக்கு தான் லாக்கின்றதுனால மக்கரு பண்ணுது. அவங்க மலை மேல வரும்போது ஹண்டர் பேடிங்டனை விரட்டிக்கிட்டு போறதை கவனிச்சு பிளெயினை மலை மேல தரையிறக்க சொல்றாங்க. ஆனா லேண்டிங் கியர் ஒர்க் ஆகாததுனால மேனுவலா திருப்ப சொல்றாங்க. சரின்னு ஹென்றி அதை போய் திருப்பலாம்னு டோரை திறந்தா உள்ள பெரிய சைஸ் 8 கால் பூச்சி இருக்கு. அதை பார்த்து பதறி போறாரு. கீழே பேடிங்டன் ஹண்டருக்கு போக்கு காட்டினாலும் அவர்கிட்ட சிக்கிடுது. இருந்தாலும் கல்லை இழுத்து வச்சுட்டு தெரிச்சு ஓடுது. அந்த மனுஷன் தடுக்கி விழுந்தாலும் துரத்திக்கிட்டு போறாரு. அப்போ மிகப்பெரிய பாறாங்கல்லி இவங்களை நோக்கி உருண்டு வருது. அதுல இருந்து தப்பிச்சாலும் ஹண்டர் கிட்ட மாட்டிப்போம்னு புரிஞ்சு அங்க இருக்க ஆடு கிட்ட பிரெட்டை காட்டி தப்பிச்சு ஓடுது பேடிங்டன். அப்போ வேற பக்கமா உருண்டு வந்த பாறாங்கல்லி இவங்களை நோக்கி எதிர்க்க வருது. திரும்பவும் தெரிச்சு ஓடி போய் கொடையை விரிச்சிட்டு அங்க இருந்து பறந்து வருது. மேல முதலாளி சொன்னா போல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்க கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு புக்கை வச்சு 8 கால் பூச்சியை தூக்கி வெளியே போடலாம்னு பார்த்தா அது மூஞ்சில ஒட்டிக்குது. அதை பார்த்து பயப்படாம பொண்ணுகிட்ட போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாரு ஹென்றி. அவளும் பக்காவா எடுத்துடுறா. அப்புறம்டா சக்கரத்தை திருவி லேண்டிங் கியர் ஆக்டிவேட் பண்ணிடுறாரு ஹென்றி. அடுத்து மூஞ்சில இருந்த 8 கால் பூச்சியையும் அதுலயே வச்சு மூடிடுறாரு.
எப்படியோ தடையை தாண்டி லேண்ட் பண்ண போறோம்னு சந்தோஷப்பட்டா பிளெயினோட கண்ணாடியில பெரிய இலையா மாட்டிக்குது. உடனே பாட்டிமா கண்ட பட்டனையும் அழுத்தினா பிளெயின் மேல இருக்க மூடி திறந்துக்குது. அது வழியா ஏறி இலைய நான் எடுக்கிறேன்னு முன்னாடி வந்து சொல்றான் ஜானத்தன். சரின்னு எல்லாரும் சேர்ந்து அவனை வெளியே தூக்கி விட்டா பயபுள்ள சோம்பேறித்தனமா ரெடி பண்ணி வச்ச டிவைஸை பயன்படுத்தி இலைய தூக்கிடுறான். அதே சமயம் பாறாங்கல்லு பெரிய செவுத்துல மோதி கீழே தள்ளிடுது. அதுல சிக்காம சிறப்பா எஸ் ஆகிடுது பேடிங்டன். ஆனா பின்னாடியே வந்த ஹண்டரு பேடிங்டனை பிடிச்சிடுறாரு. அத மலை உச்சில தொங்க விட்டு ஒழுங்கா அந்த பிரேஸ்லெட்டை கொடுத்துருன்னு மிரட்டி கேட்கிறாரு. அப்போ சரியான சமயத்துல பிளெயினை கொண்டு வந்து முட்டி மோதி தரையிறக்கி நிறுத்துறாங்க சிஸ்டரும் பாட்டிமாவும். அதுல இருந்த பெரிய புக்கு கண்ணாடியை பேத்துக்கிட்டு போய் ஹண்டர் இடுப்புலயே தாக்குது. அதனால பேடிங்டனை விட்டு பயபுள்ள பாவம் சுருண்டு விழுந்துடுறாரு. பேடிங்டனும் கீழே விழாம சிறப்பா எஸ் ஆகிடுது. எப்படியோ எல்லாரும் பொழைச்சிட்டோமேனு சந்தோஷப்பட்டு பேடிங்டனை பார்க்க கீழே இறங்குறாங்க. அந்த சமயம் சிஸ்டரோட கையில ஹண்டர் வம்சாவழியை சேர்ந்த டாட்டூ இருக்கிறத கவனிச்சிடுறா ஜீனா. அதை பார்த்து நைஸா மறைச்சிடுறாங்க சிஸ்டர். அப்போ ஹென்றி குடும்பமே ஓடி போய் பேடிங்டனை கட்டி தழுவுறாங்க. அவங்க கிட்ட ஆண்ட் லூசி இங்கதான் இருப்பாங்கன்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாம இந்த பிரேஸ்லெட்டை வச்சுதான் ரகசிய கதவை திறக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுது. அதை கேட்டு சூப்பர்டா தம்பி, இதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். சீக்கிரம் கதவை துறை இல்லை அந்த பிரேஸ்லெட்டை கொடுத்துருன்னு கேட்குறாங்க சிஸ்டர். என்னங்க இவ்வளோ நேரம் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ என்ன விரோதி மாதிரி நடந்துக்கிறீங்களேன்னு எல்லாரும் கேட்க டப்புன்னு துப்பாக்கியை நீட்டி மிரட்டுறாங்க. நான் சிஸ்டரே கிடையாதுடா, நானும் இந்த அண்டரோட வம்சத்தை சேர்ந்தவதான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு எம்மா நீ என்னோட பெரியப்பா பொண்ணு தானே, காட்டில் நீ தங்கத்தை தேடி செத்து போயிட்டேன்னு கேள்விப்பட்டேன், இப்போ எப்படி உயிரோட வந்தேன்னு கேட்குறாரு ஹண்டர். நான் காட்டுக்கு தங்கத்தை தேடி போனது உண்மைதான், ஆனால் இந்த எல்டோரோடவை கண்டுபிடிக்க கரடி தான் உதவி பண்ணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் சிஸ்டர் வேஷம் போட்டு ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தேன். அங்க லூசியையும் சந்திச்சேன். அவங்க வச்சிருந்த பிரேஸ்லெட் சின்ன வயசுல பேடிங்டனோட கால்ல இருந்ததுன்னு சொன்னாங்க. அதனால தான் பேடிங்டனை இங்க வர வைக்க கடிதாசி போட்டேன். ஆண்ட் லூசியையும் படகுல ஏத்திட்டு போய் தனியா விட்டு அவங்க கண்ணாடியை புடுங்கிட்டு வந்துட்டேன். அதனால பாவம் இப்ப எங்க சுத்திக்கிட்டு இருக்காங்களோ. இப்ப பிரேஸ்லெட்டை கொடுத்துட்டா உங்களை சும்மா விட்டுடுறேன்னு சொல்றாங்க. ஆனா பேடிங்டன் என்கிட்ட பிரேஸ்லெட் இல்லைன்னு சொல்லுது. அதை ஹண்டர் தான் எடுத்து வச்சிருக்கேன்னு காட்டுறாரு. அப்போ ஒழுங்கா அதை கொடுத்துட்டா உன் பொண்ணை விட்டுருவேன்னு மிரட்டுறாங்க. ஏமா 2 பேரும் ஒரே வம்சத்தை சேர்ந்தவங்க தானே, கிடைக்கிற தங்கத்தை பாதியா பங்கிட்டுக்கோங்கன்னு சொல்றாங்க மேரி. எங்க வம்சத்துல யாருமே பங்கு போட்டுக்க மாட்டோம், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்கன்னு கோரஸா சொல்றாங்க. அந்த சமயம் ஹண்டர் கிட்ட உங்க பொண்ணு தான் உங்களுக்கான புதையல்ன்றத நல்லா புரிஞ்சுக்கோங்கன்னு எடுத்து சொல்லுது. அதை கேட்டு அவங்க மூதாதையர்களோட ஆத்மாக்கள் சொல்றத காதுல வாங்காம ஃப்ளைட்டை சுத்தி இருந்த கயரையும் உடஞ்சிருந்த கம்பையும் கவனிச்சு அவரோட பொண்ணுக்கு மட்டுமே தெரியற மாதிரி சிக்னல் கொடுத்து குனிய சொல்லி கயத்தை இழுத்துடுறாரு. அவளும் டப்புன்னு குனிஞ்சதும் கயத்துல மாட்டின கட்டை சிஸ்டர் மண்டையிலேயே அடிச்சு மட்டையாகிடுது. இப்போ ஹண்டரோட கண்ணுக்கு எந்த ஆத்மாக்களும் தெரிய மாட்டேங்குது. பாசமா ஓடி போய் அவரோட பொண்ணை கட்டி தழுவிட்டு பிரேஸ்லெட்டை பேடிங்டன் கிட்ட கொடுத்து என் பொண்ணு தான் எனக்கு பொக்கிஷம்னு சொல்றாரு. அதுவும் சந்தோஷமா பிரேஸ்லெட்டை வாங்கிட்டு போய் பாறையில இருக்க ஓட்டையில போடுது. வாட்டி திரும்பி வந்ததும் திரும்பி 2வது வாட்டி போட்டு கதவை திறக்க வைக்குது. அந்த சமயம் இலைத்தலைகள்ல மறைஞ்சிருந்த 4 மர்ம ஜந்துக்கள் இவங்க பக்கம் வருது. மொத்த கும்பலையும் அந்த ரகசிய வழியா உள்ள போக சொல்லுதுங்க. சரின்னு சந்தோஷமா போய் பார்த்தா அங்க ஃபுல்லா ஆரஞ்சு மரமா இருக்கு. என்னடா இது, எல்டோராடோல தங்கம் தான் இருக்குன்னு சொன்னாங்க, இங்க வெறும் ஆரஞ்சா இருக்கேன்னு எல்லாரும் அதிர்ச்சி அடைய இதுக்குதான் வதந்தியை நம்ப கூடாதுன்னு சொல்றாங்க பாட்டிமா. அப்போ அந்த 4 ஜந்துக்களும் இலைத்தலைகளை நீக்கி அதுங்களோட உருவத்தை காட்டுதுங்க. இதுங்க வேற யாரும் இல்ல, பேடிங்டனை போல இருக்க கரடிங்க தான். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு கரடி கூட்டமே இருக்கு. அங்கதான் ஆண்ட் லூசி இருப்பாங்கன்னு கரடி பாஷையில சொல்லுதுங்க. அதை கேட்டு சந்தோஷமா ஓடி போய் அவங்கள பார்த்ததும் கட்டி தழுவுது பேடிங்டன். அவங்களுக்கு கண்ணாடியையும் கொடுக்குது. அந்த சிஸ்டர் என்ன ஆத்துல தள்ளி விட்டதும் இவங்க தான் வந்து என்ன காப்பாத்தினாங்க. இருந்தாலும் நிச்சயமா நீ என்ன தேடி வருவன்ற நம்பிக்கையோட தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொல்றாங்க ஆண்ட் லூசி. அதை கேட்டு பேடிங்டன் சந்தோஷப்படுது. நீயும் இந்த இனத்துல ஒருத்தன் தான்ப்பா, உன் காலில் கட்டின மாதிரியே இங்க இருக்க எல்லா கரடிகளோட கால்லையும் அந்த பிரேஸ்லெட் இருக்கும். ஒருவேளை தொலைஞ்சிட்டா திரும்பி வர்றதுக்கான அடையாளம் இதுதான்னு சொல்றாங்க. அப்போ ஜானத்தனோட உதவியால இங்க இருக்க ஆரஞ்சு எல்லாத்தையும் ஜாமா மாத்துறதுக்கு ஒரு மிஷினை ரெடி பண்ணுது பேடிங்டன். அதையெல்லாம் சந்தோஷமா சுவைச்சு சாப்பிடுறத பார்த்த மேரி நிச்சயமா பேடிங்டன் இங்கே தங்கிடும் போலேன்னு வருத்தப்படுறாங்க. அவங்க கிட்ட வந்த பேடிங்டன் ஜாம் பாட்டில கொடுத்து நான் உங்க கூடவே தங்கிக்கிறேன், அதுக்கு எதனா மறுப்பு சொல்ல போறீங்களான்னு கேக்குது. என்னப்பா இப்படி சொல்லிட்ட, நீ இங்க தான் தங்க போறேன்னு நினைச்சு நாங்க வருத்தப்பட்டோம், ஆனா எங்க கூட வரேன்னு சொல்றியன்னு ஆச்சரியத்தோட கேக்குறாங்க. இவங்க எல்லாருமே என்னோட இனத்தை சேர்ந்தவங்க தான், ஆனா நீங்க தானே என்னோட குடும்பம், அதனால உங்க கூட திரும்பி வர்றதுதான் உச்சிதம்னு சொல்லுது பேடிங்டன். அடங்கப்பா உச்சிதமணி சூப்பர்பான்னு பாராட்டிட்டு எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. சிஸ்டரை கட்டி போட்டு ஆசிரமத்திலேயே ஒப்படைச்சிடுறாங்க. பிளேனை பாட்டியும் ஜானத்தனும் சேர்ந்து ஓட்டுறாங்க. அப்போ சிஸ்டர் பண்ண தப்புக்கு பனிக்கரடிகளை பாதுகாக்கிற ஆசிரமத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க.
அதை பார்த்து கதறி கத்துறாங்க. ஹண்டரும் அவரோட பொண்ணும் இந்த இடத்த சுத்தி காட்டுற வேலையை பார்க்கறாங்க. அப்போ வழியில தங்கம் கிடைச்சாலும் அதை தூக்கி போட்டு பொண்ணை பத்திரமா பாத்துக்கிறாரு ஹண்டர். இங்க மேரியும் ஜூடியும் ஒன்னா சேர்ந்து கேம் விளையாடி சந்தோஷமா இருக்காங்க. ஜானத்தன் ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காம வெளி உலகத்தை பார்க்க கிளம்பிட்டான். ஹென்ரியும் அவரோட ஆபீஸ்ல பதவி உயர்வு வாங்கி ரிஸ்க் எடுக்கிறதுல ரஸ்க் சாப்பிடுற மாதிரின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம அவரோட இன்சூரன்ஸ் புத்தியை பயன்படுத்தி ஹண்டருக்கு புது படகையே வாங்கி கொடுத்துட்டாரு. பாட்டிமா ஆசிரமத்திலேயே தங்கி எலக்ட்ரிக்கல் வேலையை பார்த்து டிஜே பாட்டை போட்டு ஜாலியா ஆடிக்கிட்டு இருக்காங்க. லீவுக்கு எல்டோராடோல இருக்க மொத்த கரடிகளும் பேடிங்டனை பார்க்க வருதுங்க. அதுங்களை கூட்டிட்டு ஜாலியா நம்பாலு ஊரை சுத்துறாப்புல. கடைசியா ஜெயில இருக்க ஃபீனிக்ஸ் புக்கானோனை சந்திச்சு இதோட குடும்பத்தை காட்டுது பேடிங்டன். அதுங்களை பார்த்து உங்க கதையவே நான் படமா எடுக்கிறேன்னு சொல்றதோட படம் முடியுது. இந்த மாதிரி மனசுக்கு ஏதமான படங்களை பார்க்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. இதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப் தெரிவிக்க விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மிக்க நன்றி நண்பர்களே.